நம்முடைய துதி ஆராதனை வேளையிலே இவ்வாறு நாம் கேள்விப்பட்டோம். We heard during the time of praise and thanksgiving like this. நம்மில் அநேகர் நாம் கேள்விகளோடு நாம் வந்திருக்கிறோம். Many of us have come with a lot of questions in our hearts. எதுவரைக்கும் இந்த சூழல் எனக்கு இப்படி இருக்கும்? How long will my situations continue like this? எதுவரைக்கும் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள்? How long will people misunderstand me? எதுவரைக்கும் என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கும்? How long will I continue with my problems? எதுவரைக்கும் என்னுடைய தோல்வி இப்படி இருக்கும்? How long will I be in defeat? அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, this is what I want to share with you today. தேவனும் நம்ம மத்தியிலே கேள்விகளோடு வந்திருக்கிறார். God is also with so many questions for us today. நான் யாத்ராகமத்தின் புத்தகம், Let's turn to the book of Exodus. நாம் இந்த துதி வேளையிலே நான் அதை கேள்விப்படும்போது என்னுடைய மனதில் வந்தது இதுதான். This is what I was reminded of when I was in the praise and thanksgiving time. யாத்ராகமம் 10வது அதிகாரத்துக்கு முன்பாக, Before Exodus chapter 10, எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வதற்காக in order to deliver people from the land of Egypt, பார்வோனுக்கு முன்பாக அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. there were so many miracles and wonders that happened through the Lord. இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது தேவனும் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். When all those miracles and wonders were happening, the Lord was also expecting something. ஆனால் அது நடக்கவில்லை. But that did not happen. ஆகவே 1, 2, 3 என்று பல 10 அடையாளங்கள் நடக்கும்படியாக அது நீடித்தது. So the Lord continued doing miracle after miracle, plague after plague, 1, 2, 3 like that. அப்பொழுது கடைசியாக மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தை இது. This is a word which finally the Lord sent through Moses. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 3வது வசனம். Exodus chapter 10 verse 1. அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த எதுவரைக்கும் மனதில் அதிருப்பாய்? Exodus 10 verse 3. Moses and Aaron went to Pharaoh and said to him, Thus says the Lord, the God of the Hebrews, How long will you refuse to humble yourself before me? அதே தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அதே கேள்வியோடு தான் வந்திருக்கிறார். The Lord asks the same question to us even today. நாம் எதுவரைக்கும் என்ற கேள்விகளோடு வரும் பொழுது, when we come to the Lord or come to the Lord's presence with so many questions saying how long, ஆண்டவரும் அதே கேள்வியோடு வந்திருக்கிறார். the Lord is also having the same question, how long? நீ எதுவரைக்கும் நீ மனம் திரும்பாது இருப்பாய்? How long will you not repent? எதுவரைக்கும் நீ உன்னை தாழ்த்தாது இருப்பாய்? How long will you refuse to humble yourself? எதுவரைக்கும் இந்த தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்ற கேள்வியோடு தான் அவர் வருகிறார். The Lord is having this question, how long will you continue in your defeated life? அதை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். That is what I would like to share with you today. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாழ்ந்த நாட்களிலே, in the days of the Israelites, வேறு எந்த ஜனமும் அவருக்கு பிரியமான தன்னுடைய ஜனம் என்று சொல்வதற்கு இல்லை. there were no other race or people whom God can look at and say, this is my people, except Israel. உலகம் முழுவதும் பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். Throughout the world there were so many peoples. எத்தனையோ தேசத்து ஜனங்கள் இருந்தார்கள். There were so many nations. எத்தனையோ விதமான பின்னணியிலே இருந்தவர்கள் இருந்தார்கள். There were so many people with different backgrounds. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து தான் அது தம்முடைய ஜனம் என்று சொன்னார். But only one group of people the Lord looked at and said, that's my people. அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனம். Those are the Israelites. அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமாக பாவித்து அதை கொஞ்சி கொளாவி அதை அணைத்துக் கொண்டிருந்தார். The Lord chose them and made possession of them as his own people and pampered them. ஒரு பெற்றோருக்கு இருக்கிற ஒரே ஒரு குழந்தையை போல அந்த ஜனக்கூட்டத்தை அவர் பார்த்தார். Just like parents have a single child, the Lord looked at Israel like that. ஒருவேளை நான் சொல்வது கொஞ்சி கொளாவி என்று சொல்லும்போது நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படலாம். Maybe when I say the Lord pampered Israel, you might wonder about that. ஆனால் யாத்ராகமம் உபாகமம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to உபாகமம் 1வது அதிகாரம். Deuteronomy chapter 1. முதலாவது அதிகாரத்திலே
30வது வசனம் 31வது வசனத்தை பாருங்கள். Chapter 1 verse 31. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Verse 30 and 31. The Lord your God who goes before you will himself fight on your behalf, just as he did for you in Egypt before your eyes, and in the wilderness where you saw how the Lord your God carried you, just as a man carries his son, in all the way which you have walked until you came to this place. தேவனுக்கு அந்த நாட்களில் ஒரே ஜனம் தான் அவருடைய சொந்த குழந்தை. God had only one child, one nation, one people. அப்படியாக அந்த குழந்தையை தோளின் மேல் தூக்கி வைத்து ஒரு தகப்பன் சுமந்து கொள்வது போல அவர் வருகிறார். Just as a man carries his son on his shoulders, the Lord carried the people of Israel. ஒரு நாம் எல்லாரும் பார்க்கிறோம், ஒரு குழந்தையை உப்பு மூட்டை தூக்குவது போல தூக்கி கொண்டு நீங்கள் ஒரு தகப்பன் விளையாடுகிறார். A father is just piggybacking his son on his back. அது எப்படி இருக்கும்? ஒரு மெக்கானிக்கலாக இருக்குமா? Would that be so mechanical? அது எவ்வளவு எமோஷனலாக இருக்கும்? It would be full of emotion. எவ்வளவு பாசம் நிறைந்ததாக இருக்கும்? It would be full of love and affection. எவ்வளவு உணர்வு நிறைந்ததாக இருக்கும்? It would be full of passion. அந்த குழந்தையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாக ஒரு குழந்தையை போல தூக்கி நடத்தி வந்தேன் என்று சொல்கிறார். சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். Just as a man carries his son, I carried you, the Lord says about Israel. ஆனால் அவர்களோ அவரை பலமுறை ஏமாற்றினார்கள். But the Israelites failed the Lord so many times. முறுமுறுத்தார்கள். They murmured against him. எதிர்த்தார்கள். They rebelled against him. முரட்டாட்டம் பண்ணினார்கள். They were rebellious before God. அநேக நேரம் தங்களை நடத்தி வந்த அந்த தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லை என்றால் அவருக்கு பிரியமாக நடக்கவில்லை. They did not accept the Lord their God, but they did not walk pleasing to his sight. ஆகவே அவ்வப்போது தேவன் தாம் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டியதாயிற்று. So God had to prove every now and then that he was in their midst. அவர்கள் செவித்தினோர் உள்ளவர்களாகி இருக்கும் பொழுது அவர்கள் கேட்கும்படியாக அவர் பேச வேண்டியதாயிற்று. When their ears were deaf to him, the Lord had to speak to them. நான் சமீபத்திலே வயநாடு அங்கே நடந்த அந்த சோக நிகழ்ச்சியிலே அந்த அழிவை நான் பார்க்கும் பொழுது அதை தியானித்தேன். When I looked at the recent calamity that happened in Wayanad, I meditated on this. அங்கே உள்ள ஜனங்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ ஒருவேளை அநேகர் நமக்கு தெரியாது இருக்கலாம். We might not know so many people who were affected by that calamity. ஆனால் முந்தைய நாள் இரவு அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இப்படி ஒரு சோக காட்சி, ஒரு சோக நிகழ்வு நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. They did not expect such a horrific tragedy that would happen the day before when they went to bed. ஒருவேளை நம்மை போல குடும்பத்திலே தாயாக பிள்ளைகளாக தகப்பனாக குடும்பமாக அவர்கள் நித்திரைக்கு சென்றிருக்கலாம். So just like we all go to sleep as families, brothers and sisters, mom and dad, they would have also gone to their bed the day before. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது ஆண்டவரே என்று நான் யோசித்தேன். So I was thinking, Lord, they were so unaware of what was going to happen. Such a tragedy struck them. அந்த நாளிலே நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக அதை பார்க்கும் பொழுது அதிலே மேக வெடிப்பு என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. As we look at all that happened one after the other, we see the first thing happening, there was a cloud burst. புயல், வெள்ளம், இடி, மின்னல், பூமி அதிர்ச்சி என்றெல்லாம் தேவன் பல வகைகளிலே பேசுகிறார். The Lord speaks about earthquake, storms and so many natural calamities. ஆனால் சமீப நாட்களிலே ஒரு வார்த்தையை கேள்விப்படுகிறோம். வெடிப்பு, cloud burst. Recently we hear of this thing called cloud burst. அந்த வார்த்தை பைபிளிலே ஒரே ஒரு வசனத்தில் தான் அது வருகிறது. We see that word cloud burst only in one place in the Bible. ஒரே ஒரு இடத்துல தான் நான் கண்டுபிடித்தேன். I have found that to be in one place. ஏசாயா 30வது அதிகாரம் 30வது வசனம். Isaiah chapter 30 verse 30. அது தமிழ்ல இல்லை. It's not clearly found in Tamil.
In English, we can see that. In Isaiah chapter 30, verse 13. And the Lord will cause his voice of authority to be heard, and the descending of his arm to be seen in fierce anger, and in the flame of a consuming fire, in cloudburst, downpour, and hailstones. cloud burst என்கிற வார்த்தை அதில் வருகிறது. மேக வெடிப்பு. We see this word cloudburst here in this verse. அதாவது குறுகிய நேரத்திலே அதிகமான மழை பெய்து ஒன்றும் நாம் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதுதான் அது. So cloudburst, when it comes, it will be sudden and catch us unawares and will give a lot of rain at the same time and flood us. எவ்வளவோ திட்டங்களை தீட்டி ஒரு நாளைக்கு இவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்லி அதுக்கு பாதுகாப்பாக எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். People may do so many precautions saying, oh, in a day only so much rain can come. ஆனால் இந்த மேக வெடிப்பு என்பது எல்லாவற்றையும் மீறி ஜனங்கள் எதிர்பாராத ஒன்றை நிகழ்த்தி பேரழிவை உண்டாக்குகிறது. But this cloud burst puts all those calculations to shame and catches the people in surprise and floods them with so much rain. ஆனால் என்னை தொட்ட வார்த்தை அந்த முதல் வார்த்தை தான். The word that touched me was the first word. The Lord will cause his voice of authority to be heard. The Lord will cause his voice of authority to be heard. அதாவது தன்னுடைய மகத்துவத்தின் சத்தத்தை அவர் கேட்க பண்ணுகிறார். He will cause his voice of authority of his majesty to be heard. எவ்வளவு நேரம் அவர் பேசுகிறார். He has been speaking so many times. ஜனங்கள் கேட்பதில்லை. But people don't pay attention to him. ஆலோசனை சொல்கிறார்கள் குடும்பத்திற்கு. Families are given counsel. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. They don't accept that counsel. தயவாய் அவர்களை ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு பிள்ளையை பார்த்து நீ இந்த வழியை விட்டுவிடு என்று சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். Godly people request the child to forsake that child's way, and அதை கேட்பதில்லை. But that child, that boy or girl does not accept that word. அப்படித்தான் ஒரு குடும்பம், ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படியெல்லாம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. That is how a group of people and a family continues to be. ஆனால் தேவன் ஒன்றை பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எப்படியாக அவர் பேசிவிடுவார். But when the Lord wants to speak to us, he will speak to us in any fashion he wants. அதிலே ஒரு முறைதான் இந்த மேக வெடிப்பு. But one of the ways the Lord speaks is this cloud burst. ஒரு மலை தேசத்தை உலுக்குவது போல அவர் உலுக்கி விட்டார். Just like a hill country is being shaken, the Lord shakes through his word. அது மனித செயற்கையா இயற்கை என்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் போகவில்லை. I don't want to get into a discussion of whether it is a natural thing or it is scientific or man caused. I don't want to get into that. ஆனால் நடந்தது என்னவென்றால் மலை அந்த மவுண்டன் அது குலுங்கி விட்டது. But what happened was the hill was shaken. பேரழிவு நடந்தது. There was a great calamity. ஏன்? Why did that happen? ஜனங்கள் கேட்கவில்லை. Because the people did not listen to him. தன்னுடைய சத்தத்தை அவர் கேட்க பண்ணுகிறார், முழங்க பண்ணுகிறார். The Lord causes his voice of authority to be heard. அவர் மகத்துவமானவர். He is a majestic one. தமது சத்தத்தை ஜனங்கள் கேட்கவில்லை என்றால் கேட்க வைப்பார். If the people do not listen to his voice, he will somehow make them listen to his voice. நான் வயநாடு மக்களுக்காக நான் பேசவில்லை. I am not speaking for the Wayanad people. நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் பேசுகிறேன். I am speaking to you and for me. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவ்வப்போது பல சூழ்நிலைகளிலே அவர் நய வார்த்தைகளினாலே அவர் பேசுகிறார், ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார். Many times when the Lord deals with us, he speaks to us kindly, pleasing, requesting us to us. நம்முடைய பெற்றோர் மூலமாக, இல்லை என்றால் மூப்பர்கள் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக the Lord would speak to you through your parents, through godly people, through elders. ஆனால் அநேக நேரம் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. But most of the times we don't seem to accept those. அதற்கு செவி சாய்க்கிறது இல்லை. We don't give heed to those words. அப்பொழுது என்ன நடக்கிறது? What happens then? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிற பொழுது அவர் நம்மை நேசிக்கிறதுனாலே, because the Lord loves us just as a man loves his child, நாம் கேட்காமல் இருக்கும் பொழுது, even when we don't accept listen to God's word, என்னை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்குகிறார். the Lord just takes me and shakes me up. என்னுடைய குடும்பத்தை ஒரு உலுக்கு உலுக்குகிறார். The Lord shakes my family up. அப்படி உலுக்கி என்னுடைய சத்தத்தை கேள். And he says, listen to my voice now. அவர் கேட்க வைக்கிறார். சகோதர சகோதரிகளே, brothers and sisters, the Lord causes us to hear his word. அந்த வார்த்தையை தான்
முதலாவது நாம் தியானித்தோமே. That is what we have to meditate on. எதுவரைக்கும் நீ என்னுடைய சத்தத்தை கேளாதிருப்பாய்? எதுவரைக்கும் உன்னை தாழ்த்தாதிருப்பாய்? How long will you not listen to my voice? How long will you refuse to humble yourself? யோபின் புத்தகத்தில் 9வது அதிகாரம். Job chapter 9. யோபின் புத்தகம் 9வது அதிகாரம். The book of Job chapter 9. 5வது வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Let's read verse 5. It is God who removes the mountains, they know not how, when he overturns them in his anger. அவர் பர்வதங்களை சடிதியாய் பெயர்க்கிறார், தம்முடைய கோபத்திலே அவைகளை புரட்டி போடுகிறார். It is God who removes the mountains, they know not how, when he ஆங்கிலத்தில் overturns. அழகாய் இருக்கிறது, they know not how. அவர்கள் எப்படி என்று அதை அறிவில்லை. They don't have the knowledge about how the Lord does all these things. தேவன் ஏன் அதை செய்தார் என்பதையும் அறியவில்லை. They don't know why the Lord did that. எப்படி செய்தார் என்பதையும் அறியவில்லை. They don't know how the Lord did that. தேவனே அதை செய்தார் என்பதையும் அவர் அறியவில்லை என்று நான் நினைக்கிறேன். I think they did not even know that it was God who does all those things. இயற்கையாய் அது நடந்தது என்று நினைக்கிறார்கள். They think that it was a natural thing. ஆனால் அவர் பர்வதங்களை சடிதியாய் பெயர்க்கிறார். But the Lord removes the mountains suddenly. தம்முடைய கோபத்திலே அவைகளை புரட்டி போடுகிறார். He overturns them in his anger. எதை புரட்டி போடுகிறார்? What does he overturn? பர்வதங்களை புரட்டி He போடுகிறார். overturns the mountains. மலைகளை புரட்டி போடுகிறார். The hills he overturns. அதையே புரட்டி போடுவார். நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு அவர் எம்மாத்திரம்? If he is able to overturn the hills, is it not possible for him to overturn my life? எதற்காக அதை செய்கிறார்? Why does he do that? நான் அவர் சத்தத்தை கேட்பதற்காக. That I may listen to his voice. அவரே ஆளுகை செய்கிறார் என்பதை நமக்கு அறிவிப்பதற்காக. In order to tell us and proclaim to us that he himself is ruling. அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில in your life and mine, நாம் சபைக்கு வந்திருக்கும் பொழுது, when we come here at the church, ஏதோ ஒன்றை நாம் தேடி நாம் சபைக்கு வந்தோம். we came to the church seeking for something in our அநேக life. பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலிருந்து வந்திருக்கிற குடும்பங்கள், Many families who have come from the Pentecostal background, அவர்கள் தங்களுடைய பழைய சபைகளிலே பலவற்றை பார்த்தார்கள். in their church they had seen so many things. அவர்கள் பணத்தை கேட்கிறார்கள். They were asking for money. போலியான அங்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. A false gospel was being preached there. ஏனென்றால் போலியான அபிஷேகம் அங்கே இருக்கிறது. Because they see the false anointing there. பல இப்படி போலியானவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒருவேளை தேடி இருக்கலாம். Maybe they would have searched for where the real people of God are, because they saw all those false things in their former churches. ஏதோ ஒன்றை வெளியரங்கமாக சபையிலே இதெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒன்றை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Maybe you have come in search of some external thing that a church should have all these things. பாஸ்டருடைய வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் மோசமாக இருக்கிறது. The condition of the pastors and their lives and external life, internal life are pathetic. அவருடைய குடும்ப வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது. The family life is in confusion. எங்கே உண்மையான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தேடி வந்திருப்பீர்கள். Maybe you have come in search of where the real shepherds are. ஒருவேளை அதையெல்லாம் நீங்கள் கண்டிருக்கலாம். Maybe you have seen, வந்த பின்பு, after coming to the church, you have seen all those things real here. ஆனால் அதோடு உங்களுடைய காரியம் முடிந்து விட்டதா? But is that all that you want? மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று தேடி அது இருக்கிறதை நான் பார்த்து விட்டேன். I have seen that people have come here expecting something in other people's life. ஒருவேளை நம்ம நடத்துகிற மேய்ப்பர்கள் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். Maybe the people, the shepherds of God who lead you are God-fearing. சத்தியம் போதிக்கப்படுகிறது. The truth is being preached in this church. மாய்மாலம் இல்லை. There's no hypocrisy out here. பணத்தை அவர்கள் நேசிக்கவில்லை. They don't love money. அதெல்லாம் உண்மைதான். It's all true. நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டீர்கள். You have come to the right place. ஆனால் நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. But the question is, have you come to the place you have to be? நாம் வர வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? Have we come to the place where we have to be? பல சபைகளில் இருந்து வந்திருக்கிறவர்கள், many people who have come from different பல churches, பின்னணியிலிருந்து வந்திருக்கிறவர்கள், people from different backgrounds. தேவன் எதற்காக நம்ம அழைத்து வந்தார்? Why has the Lord brought us all from
different places to hear. இவைகளெல்லாம் நன்றாய் நடக்கிற சத்தியத்தின்படி நடக்கிற ஒன்றை நீ பார் என்று நமக்கு காண்பிப்பதற்காகவா நம்மை அழைத்து வந்திருக்கிறார்? Was it because he wanted to show to us that all these things are happening here as they should happen? அது அல்ல சகோதரரே. That is not the reason, brothers and நான் ரெண்டு sisters. உதாரணங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். Let me show you two examples. யோவான் எழுதின சுவிசேஷம் The 8வது Gospel of அதிகாரம் John chapter 8. நமக்கு பரிச்சயமான தெரிந்த ஒன்றுதான். It's a familiar passage for all of us. 8ஆம் அதிகாரத்திலே John chapter 8. 1வது வசனம் முதல் 11வது வசனம் உள்ள அந்த சம்பவம் நமக்கு தெரியும். We are familiar with the incident that is mentioned in chapter 8 அதற்கு verse முன்பாக 1 through to 11. பரிசேயர்கள் இரண்டாம் வேதபாரகர்கள் எல்லோரும் அதுக்கு முந்தைய அதிகாரத்திலே ஆண்டவரிடத்திலே பல கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். Before that, the scribes and the Pharisees had questioned the Lord concerning his own authority. இதற்கு என்ன சொல்கிறீர், இதற்கு என்ன சொல்கிறீர் என்று நிறைய கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். The Pharisees and the scribes and the Jews, they had asked the Lord Jesus so many questions. What do you answer to this? What do you say to this? தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். They had searched the scriptures. ஆனால் மறுநாள் காலையிலே கையங்களவுமாய் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துகிறார்கள். But the next day morning they catch a woman in adultery red-handed and make her stand before the Lord. மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர்? In the law of Moses it is commanded to stone such a woman. What do you say to this? அந்த ஸ்திரீ மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு சபைக்கு வந்து விட்டாள். That woman was caught by other people and she had come to the church. அவள் தானாக வரவில்லை. She did not come to the church by herself. வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து கொண்டு வந்தார்கள். They were forcefully bringing her to the இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். They brought her to the Lord. அவர் என்ன சொல்வார், இந்த பாவியை குறித்து என்ன சொல்வார் என்பதை அறியும்படியாக. To know about what the Lord would say concerning this sinful woman. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். He said, the one without sin, let him throw the first stone. பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் போய்விட்டார்கள். From the older to the younger, they all left. இப்பொழுது அந்த ஸ்திரீயும் இயேசுவும் மாத்திரம் இருக்கிறார்கள். Now the Lord is left alone with that woman. ஒருவரும் உன்னை ஒன்றும் சொல்லவில்லையே. He asked, did no one condemn you? எத்தனையோ பேர் உன்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று வந்தார்களே. There were so many people who wanted to condemn you and finish you off. உன்னை தண்டிக்க வேண்டும் என்று வந்தார்களே. They wanted to punish you. அவர் ஒருவரும் இல்லையா? Were there none? சரி நீ போகலாம் என்று சொல்லி அனுப்பவில்லை. The Lord did not say, now you can go. அவளை விடுதலையாக்கின அந்த காரணத்தை அவர் சொல்லி அனுப்புகிறார். The Lord gives the reason why he delivered her from them. நீ வர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய். You have really come to the place you ought to have come. நீ ஒரு பாவியான ஒரு மனுஷிதான், ஆனால் வர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய். You are a sinful woman. You have indeed come to the right place. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. I do not condemn you either. ஆனால் நீ பாவம் செய்யாதே. But from now on, sin no more. நீ போய் இனி பாவம் செய்யாதே. From now on, sin no more. அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, வெளிய இடங்களிலிருந்து மற்ற இடங்களிலிருந்து ஒன்றை தேடி வந்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். I am speaking this to the people who have come here from different other places seeking something or the other here. வெளியரங்கமாய் தேடி வந்திருக்கிறீர்கள். You have come here to see something outward. அதோடு உங்களுடைய காரியம் நிற்க கூடாது. You should not stop there. உங்களுடைய காரியம் என்ன? What is your thing? What about you? உங்களுடைய வாழ்க்கை இந்த இலக்கை நோக்கி ஓடுகிறதா? Is your life on the right course toward the goal? இனி பாவம் செய்யாதே. From now on, sin no more. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. Our goal is Romans 8:29. நமக்கு எல்லோரும் தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு நன்றாய் தெரியும். We all know Romans chapter 8 verse 28 and 29. 29 என்பது நம்முடைய இலக்கு. But verse 29 is our goal. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். For those whom he foreknew, he also predestined to become conformed to the image of his son, so that he would be the firstborn among many brethren. அப்படி என்றால் சபைக்கு வருகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உள்ள ஒரு லட்சியம் என்ன? That means, what is the goal of every individual family that comes to the church? நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதுதான். That we must be conformed to the image of
Jesus. வேதத்தின்படி நடக்கிற ஒரு சபை, வேதத்தின்படி நடக்கிற ஜனங்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று அல்ல. It is not that people who walk according to the word of God are around me. It's not just that. நான் அவரைப் போல மாற வேண்டும். I should become like him. எங்களுடைய குடும்பம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். Our family should become like the family that God expects us to be. யோவான் 5வது அதிகாரத்திலே In John chapter 5, பக்கத்துக்கு முன்பாக பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம். the Gospel of John chapter 5. இங்கே பெதஸ்தா குளம் இருக்கிறது. We see the pool of Bethesda. அநேகர் வந்து தாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். Many had gathered there that they might be delivered from their sicknesses. எப்போதாவது தான் தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவான். But only rarely would an angel come and stir up that pool. இந்த குளத்திலே ஆண்டவராய் இயேசு வந்திருக்கும் பொழுது, when the Lord had come over there, அவர் வந்திருக்கிறார் என்பதை அங்கே 38 வருஷமாய் படுத்திருந்த ஒருவன் அறியவில்லை. but there was a man who was lying there for 38 years, did not know that the Lord was there. அவன் 38 வருஷமாய் அங்கே இருக்கிறான் என்பதை அறிந்த இயேசு அவரே போகிறார். But the Lord Jesus, who knew that there was a man who had been lying there for 38 years, went there. அவனிடத்திலே போய் கேட்கிறார், சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? He goes to him and asks him, do you want to be healed? அவன் சுத்தமாக வேண்டும் என்கிற நேரடி பதிலை சொல்லவில்லை. He did not say directly the desire that he wanted to be healed. அவன் தேவதூதன் கலக்கும்போது என்னை கொண்டு விடுவார் யாரும் இல்லை என்று சொல்கிறான். He said, when the angel stirs up the water, there's no one to take me there. அந்த பதில் நேரடியான பதில் இல்லை. That answer was not a direct answer. சரியான பதிலும் இல்லை. It was not the right answer either. ஆனால் ஆண்டவராய் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். But the Lord Jesus himself said, take up your pallet and walk. நான் முதல் உதாரணத்திலே யாரோ ஒருவருடைய கட்டாயத்தினாலே வந்த ஒரு ஸ்திரியை விடுதலை பெற்று போகிறாள். In the first example, we see a woman who was brought there forcefully. Somebody else was delivered by the Lord. இங்கே விடுதலையாக வேண்டும் என்று குளத்திலே வந்து இருந்த ஒரு மனுஷன் 38 வருஷமாய் விடுதலையாக முடியவில்லை. But here we see of a man who was lying there to be freed for 38 years. He was not free. அவரே இறங்கி அவனை விடுவிக்கிறார். But the Lord himself came down and delivered him. சிறிது நேரத்திலே அவன் இந்த கூட்டத்திலே அவர் மறைந்து விடுகிறார். Soon he hides himself in the crowd. அவர் யார் அவனை விடுவித்தார் என்பது விடுதலையாக்கப்பட்டவனுக்கு தெரியவில்லை. The one who was delivered did not know by whom he was delivered. கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே அவர் மறைந்து விட்டார், விலகி இருந்தார். Because of the crowd he was away. ஆனால் 14வது வசனத்திலே in verse 14, இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, Jesus found him in the temple. இதோ நீ சொஸ்தமானாய். And he said, behold, you have become well. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. Do not sin anymore, so that nothing worse happens to you. அவனுடைய சரீர விடுதலையோடு முடியவில்லை சகோதரர்களே. The physical healing was not the end there, brothers and sisters. அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காக நீ சபைக்கு வந்திருக்கலாம். தேவனாலே விடுதலை கொடுத்திருக்கலாம். You may have come to the church to be freed of your physical circumstances. The Lord would have definitely given you அதோடு முடியவில்லை. But the matter does not end there. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. The Lord looked at him and said, do not sin anymore, so that nothing worse may happen to you. நீ சொஸ்தமானாய். You have become well. ஆனால் பாருங்கள், ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கலாம், நாம் எங்கே வர வேண்டுமோ அது வந்திருக்கலாம். Maybe all our problems have been solved by the Lord and we have come to the right place. எனக்கென்று ஒன்று இருக்கிறது, நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. But there is something that I have to do. அதை செய்யாமல் நாளும் பொழுதும் கடந்து கொண்டே இருக்கலாம். We may be passing time, day and minutes and years without doing that one thing. இங்கே சரியான ஒரு சபையோ இல்லை என்றால் சரியான தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு இடத்திற்கு பின்பு after coming to the right place where the real word of God is being preached, where the real people of God are there, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அது நடத்தி இருக்கிறதா, அது நடந்து இருக்கிறதா? Has that brought about a good change, great change in your life? Has that happened in your life? அது நடக்கவில்லை என்றால் நீங்கள் பாதி தூரம் கூட வரவில்லை. If that has not happened, you have not come even halfway. நீங்கள் தேவன் எதிர்பார்த்த இடத்திற்கு வரவில்லை. You have not come to the place where God expects you to be. உங்களை பார்த்து தேவன் ஒரு கேட்கிற கேள்வி, this is the question that the Lord asks you. எதுவரைக்கும் உங்களை தாழ்த்தாதிருப்பீர்கள்? How long will you refuse to humble yourself? நான்
எந்த இடம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபு நிருபம். Let me tell you at the point where we have to come. The letter யாக்கோபு by James. புத்தகம் 4வது அதிகாரம். The book of James, chapter 4. 4வது அதிகாரத்திலே நான் 5வது வசனத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். Let me read from verse 5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? Or do you think that the scripture speaks to no purpose? He jealously desires the spirit which he has made to dwell in us. ஏதோ ஒன்றை நம்முடைய விடுதலையை நமக்கு கொடுத்து விட்டு அவர் சாதாரணமாக இருப்பார் என்று நினைக்கிறார்களா? இல்லை, நம்ம மீது வைராக்கிய வாஞ்சலுள்ளவராய் இருக்கிறார். Do you think that he would deliver us and be quiet and be done with it? No, he is full of jealousy concerning our spirit. 6வது வசனத்திலே அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. In verse 6 he gives much grace. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. He gives greater grace. Therefore it says, God is opposed to the proud but gives grace to the humble. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். Submit therefore to God, resist the devil and he will flee from you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Draw near to God and he will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your hearts, you double-minded. இவைகளெல்லாம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஜனங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்க, ஏன் தேவன் உங்கள் மேல் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். These are the words of the apostle James to those people. The Lord is zealous concerning you. பாதி குணமாக்குதலையோ இல்லை என்றால் பாதி மாற்றத்திலேயோ விட்டு வைக்கிற தேவன் அல்ல. The Lord is not a God who leaves a thing in halfway in healing or blessing people. எகிப்திலிருந்து அழைத்த தேவன் கானானியத்தில் உங்களுடைய நம்மை சேர்க்கும் மட்டுமாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். The Lord who delivered us from Egypt, he is with us until we reach Canaan. ஆகவே 9வது வசனத்தை பாருங்கள். Let's look at verse 9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். Be miserable and mourn and weep. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. Let your laughter be turned into mourning and your joy to gloom. அருமையான சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters, இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்தை தான் நான் தியானிக்கும்படியாக நான் வைக்கிறேன். I want all of us to meditate on this one verse. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். Be miserable and mourn and weep. உங்கள் நகைப்பு துக்கமாய் மாறக்கடவது. Let your laughter be turned into mourning. உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவது. And your joy to gloom. ஏன்? Why does the Lord say this to us? நான் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். That I might draw near to him. அதற்காக இவைகளெல்லாம் நடக்க வேண்டும். In order for that to happen, all these things need to happen in our life. துக்கமாய் மாற வேண்டும். My laughter has to be turned into mourning. என் சந்தோஷம் சஞ்சலமாக வர வேண்டும். My joy should turn into weeping. அருமையான சகோதரர்களே, குடும்பங்களே, dear brothers and sisters, dear families, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உள்ள வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்கள். Just examine the life that you have lived thus far. ஒருவேளை நல்ல ஒரு சபையை தேடி இங்க வந்து 4 வருஷங்கள் ஆகிவிட்டது. Maybe it's been 4 years since you have come here searching for a good church. இல்லை என்றால் குழந்தையாக பிறந்ததிலிருந்தே இதே சபையிலே நான் வளர்ந்து வருகிறேன். Or I'm a person who has been in the church, being born and brought up in this church. தேவனுடைய வார்த்தைகளை சண்டே ஸ்கூல்ல கேட்கிறேன், வாலிபர் கூட்டத்திலே கேட்கிறேன், கான்ஃபரன்ஸ்ல கேட்கிறேன். I hear the word of God in Sunday school, in youth meeting and in conferences. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார். But the Lord has come in our midst with a question in his heart. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில In your life and mine, ஒரு நாளாவது is there one day என்னுடைய நகைப்பு அது துக்கமாய் மாறி இருக்கிறதா? that my laughter has turned into mourning, என்னுடைய சந்தோஷம் சஞ்சலமாக மாறி இருக்கிறதா? my joy into weeping gloom, என்னுடைய பாவத்தின் நிமித்தம், because of my sins, என்னுடைய வீழ்ச்சி நிமித்தம், because of my failure, என்னுடைய தோல்வி நிமித்தம், because of my failure and நான் falling, இன்னும் தாழ்மைப்படவில்லையே என்று அங்கலாய்க்கிற நிமித்தம் இவைகள் எல்லாம் மாறி இருக்கிறதா? because that I have not humbled myself, has all these things happened? அப்படி ஒரு நாள் கூட நடக்கவில்லை என்றால், if there was no day like that in my life, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அப்படி நடக்கவில்லை என்றால், if there was no day to be found in my life that these things happened, தேவன் எதிர்பார்த்த இடத்திற்கு நான் இன்னும் வரவில்லை, that I have not arrived at the place where God wants me to come, நான்
இந்த நாளிலே நான் எச்சரிப்பாக நான் சொல்கிறேன். I would like to say these things as a warning. மற்றவர்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, Not only for you. என்னுடைய வாழ்க்கையும் அதை தேவன் எனக்கு உணர்த்தின காரியத்தை சொல்கிறேன். It is the word of warning from the Lord even to my own life. எவ்வளவோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். We hear so much of God's word. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக through God's people. உணர்த்துகிறார், பேசுகிறார். The Lord convicts us and speaks to us. நாம் எல்லோருமே இருந்து எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று டிக் அடிக்கிறோம். We affirm that what I heard is useful to me. நீங்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருந்து நான் அவரை பார்த்து சொல்கிறோம். We speak to the brother who shared the word saying the word that you shared is useful to my family. ஒருவருக்கொருவர் நாம் சொல்லிக் கொள்கிறோம். When we speak with each other we testify to ஒருவேளை உங்களுடைய சகோதரிகள் கூட்டத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்வது இன்னொருவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறது. Maybe what you shared in the sisters meeting has been a help to other people. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சிஸ்டர் நீங்க ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. Then others testify saying, sister, what you shared was really a blessing to me. சகோதரர்களே, சகோதரிகளே, brothers and sisters, அதோடு அது நின்று விட்டதா? Is that the end of it all? அதன் பின்பாக என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பி போய் என்னுடைய நகைப்பு அது துக்கமாய் மாறி இருக்கிறதா? After that, has this happened in my life that my laughter has turned into mourning? என்னுடைய சந்தோஷம் அது சஞ்சலமாக மாறி இருக்கிறதா? Has my joy turned into gloom? தேவன் என்னோடு பேசினவைகளை நான் அதை முடிக்கும் மட்டுமாக, தேவனோடு ஒப்புரவாக மட்டுமாக அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா? Has all those things which the Lord has spoken and convicted me made a change in my life? நான் ஒரு பிராக்டிகலாக நான் சொல்கிறேன். Let me say these things in a practical way. நம்முடைய குடும்பமாக இன்றைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தோம். We decided as a family to go to a particular restaurant. மதிய வேளையிலே தேவன் பேசினார். The Lord spoke to us in the afternoon. குடும்பமாக நம்ம எல்லோரும் உணர்ந்து கொண்டோம். We all were convicted as families. இல்லையென்றால் வாலிபராக நாம் அதை அறிந்து கொண்டோம். Or as a young person, I listened to the voice of the Lord. தேவன் என்னோடு பேசினார் என்று அறிக்கையிட்டோம். We confessed and testified that the Lord spoke to me. ஆனால் வீட்டிலே போய் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதை கூட நிறுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஒப்புரவாக இருக்கிறேனா? But have I stopped going to the restaurant and stopped to reconcile to God? ஏதோ ஒன்று நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்ட ஒன்றை அன்றைக்கு நிராகரித்து என்னுடைய துக்கம் என்னுடைய நகைப்பது சஞ்சலமாக மாறி இருக்கிறதா? Because of the word of the Lord have I turned my joy I wanted to do to enjoy myself, but have I turned that into mourning because of the word of the Lord? அப்படி நடக்கவில்லை என்றால், if that has not happened, தேவன் எதிர்பார்த்த ஒன்று இடத்திற்கு வரவில்லை. I have not come to the place where God wants me to come to. தேவன் அங்கே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord is observing me. என்னோட பிள்ளைகள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார்களா? Would my children respond to my word? உண்மையாய் அவர்கள் மனம் திரும்புவார்களா? Would they genuinely repent? அப்படி மனம் திரும்பாவிட்டால், if not, தேவன் தம்முடைய சத்தத்தை நாம் கேட்க பண்ணுவார். The Lord will cause his voice that we might hear his voice. சகோதர சகோதரிகளே, brothers and sisters, அது எப்படி வேணாலும் நடக்கலாம். that can happen in any which way. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய அலுவலக வாழ்க்கையில ஒரு அசைவு இருக்கலாம். In my place of work the Lord might cause a shaking up. என்னுடைய சரீரத்திலே உள்ள வியாதியாக இருக்கலாம். It could be through a sickness in my body. என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். Or it could be through a problem in my family. இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் பல வகைகளிலே ஒரு விடுதலை கொடுக்கிறார். The Lord gives deliverance in all these things in different ways. ஆனால் இவைகளிலே தேவன் பேசின சத்தத்தை நான் கேட்க முடிந்ததா? But was I able to listen to the voice that the Lord spoke through all those circumstances? மனம் திரும்புதல் என்பது எனக்கு இது நடந்திருக்க வேண்டும். Repentance should have happened. நான் இதுவரை மகிழ்ச்சியாக இருந்த ஒன்றை நான் அதற்காக நான் தியாகம் செய்திருக்க வேண்டும். I should have sacrificed something I wanted to enjoy because of the word of the Lord. என்னுடைய ஒரு என்டர்டெயின்மென்ட் யாவது நான் கேன்சல் பண்ணிருக்க வேண்டும். I should have at least cancelled one entertainment because of God's word. ஒரு உறவையாவது நான் துண்டித்திருக்க வேண்டும். I should have at least cut off one relationship because of God's word. நான் தேவனை தெரிந்து கொண்ட பின்பு, after our choosing the Lord or finding the Lord, தேவன் என்னோடு பேசின பின்பு, after the Lord speaking to us, தவறான உறவு என்பதை நான் அறிந்த பின்பு, after I know that there is a wrong relationship in my life, அதற்கு நான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேனா? have I put a full stop to that? அதை செய்த உடனே அங்கிருந்து மறுபடியுமாக ஃபோன் கால் வந்திருக்கலாம். Maybe after doing that we would have received a phone call. இதுவரைக்கும் அந்த ஃபோன் கால்ல அவ்வளவு இன்பமாய் பேசின நீங்கள்,
You who enjoyed that phone conversation until then, இனிமேல் அதை தொடர முடியாது என்று அதை கட் செய்து அந்த வேதனையை அனுபவித்திருக்கிறீர்களா? have you gone through a suffering of not being able to continue with that enjoyment of that conversation? இதுவும் அதுவும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் சரியான இடத்திற்கு வரவில்லை. If you want the word of the Lord to be true, at the same time you want to continue in your relationship, then that is not right. மனம் திரும்புதல் என்ன என்றால் என்ன? What does it mean to repent? ஒருவேளை நாம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக மாறிவிட்டோம். Maybe we have become too sophisticated. ஒருவேளை ரொம்ப நாகரிகமாக மாறிவிட்டோம். So we have become too cultured. யோனாவின் புத்தகத்திலே The book of Jonah, பிரஜாதியாருடைய மனம் திரும்புதலிலிருந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். let me show you a repentance from the heathen people. இங்கே பிரசங்கி யோனா. Here we see the preacher Jonah. யோனா 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே Jonah chapter 3 verse 3. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். So Jonah arose and went to Nineveh according to the word of the Lord. நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. Now Nineveh was an exceedingly great city, 3 days walk. அதுபோல ஒருவேளை சென்னை போன்ற ஒரு பெரிய பட்டணமாக நாம் கற்பனையிலே கொண்டு வரலாம். Maybe we can imagine that city to be as large as the city of Chennai. ஏனென்றால் அந்த நாட்கள் அது மகா பெரிய பட்டணம் என்று வர்ணிக்கப்படுகிறது. Because it was an exceedingly great city. That's what is talking about that city. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் முன்னே இன்னும் 40 நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்கிறான். Then Jonah began to go through the city one day's walk, and he cried out and said, yet 40 days and Nineveh will be overthrown. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள், then the people of Nineveh, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, they were not the people of Israel, பிரஜாதியார், they were heathen people. அவர்கள் தேவனை விசுவாசித்து they believed the Lord, உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். they called a fasting, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்திக் கொண்டார்கள், and put on sackcloth from the greatest to the least of them. அது வரைக்கும் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ல இருந்திருக்கலாம். Maybe they wore fancy dresses up until then. அவைகளை எல்லாம் அவர்கள் வெறுத்து ரெட்டு உடுத்தி அங்கே அமர்ந்தார்கள். But they forsook all those things, but they put on sackcloth and அதை கேட்டபொழுது ராஜாவும் அதே போல செய்கிறான். After hearing that, the king also does the same thing. தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்காருகிறான். The king arose from his throne, laid aside his robe from him, covered himself with sackcloth and sat on the ashes. ராஜா கட்டளை கொடுக்கிறான். The king issued a proclamation. மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழி தம் கைகளிலிருந்து கொடுமையை விட்டு திரும்பவும் கடவுள் என்று சொல்கிறார். The king proclaimed, saying, do not let man, beast, herd or flock taste a thing. Do not let them eat or drink water. But both man and beast must be covered with sackcloth, and let man call on God earnestly, that each may turn from his wicked way and from the violence which is in his hands. நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிற அந்த சிம்மாசனம், all of us who are seated on the throne, நமக்கென்று ஒரு மரியாதை, we have our own respect and honor, நமக்கென்று ஒரு social status, we have a social status for each of ஒரு us, அங்கீகாரம், சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரம், some acceptance in the society, சபையிலே ஒரு அங்கீகாரம், some acceptance in the church, குடும்பத்தின் பெயருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை, there's a good reputation for the family. இவைகள் எல்லாம் நம்முடைய சிங்காசனமாக இருக்கலாம். These are all our thrones. ஆனால் தேவன் என்னோடு பேசும்பொழுது, but when the Lord speaks to me, நான் எல்லாவற்றிலிருந்தும் இறங்கி நான் தரையிலே உட்கார்கிறேன். I should come down from all of those thrones. இவைகள் அனைத்தும் எனக்கு இப்பொழுது பொருட்டு அல்ல. All these things don't matter to me at all. என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு பொருட்டு அல்ல. My social status is not a matter to me. இப்பொழுது தேவன் என்னோடு கூட பேசுகிறார். Now the Lord speaks to me. அழிந்து விடும், 40 நாளிலே நினிவே அழிந்து விடும். In 40 days Nineveh will be overthrown. தேவனே எங்களை நீர் கண்ணோக்கி பாரும் என்று கதறுகிறார்கள். They were crying out to the Lord, Lord, please look at us. Look at verse 8. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் என்று இருக்கிறது. But both man and beast must be covered with sackcloth, and let men call on God earnestly. அப்பொழுது அவர்களுடைய ஜெபம் நளினமாய் இல்லை. Their prayer was not so sophisticated or smooth. நளினமாய் இல்லை. It was not sophisticated or எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிலே அந்த ஜெபம் இல்லை. Their prayers were not to be appreciated. ஏனென்றால் அந்த அவருடைய ஜெபம்
தேவனை நோக்கி இருந்தது. Because their prayer was toward God, மனுஷர்களை not பிரியப்படுத்தும்படியாக in order to please men, மனுஷர் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அல்ல, not so that people would appreciate their prayer, உரத்த சத்தமாய் அவருடைய ஜெபம் இருந்தது. but they cried out to the Lord earnestly. ஏன்? Why? தேவனுடைய அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். Because they had to be spared from the destruction that comes from the Lord. அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்றால், if that has not happened in our life, நாம் வர வேண்டிய இடத்திற்கு இன்னும் வரவில்லை. we have not come to the place where God wants us to be. நம்முடைய துக்கம் இவ்வாறு ஒரு நாளாவது மாறவில்லை என்றால், If our joy has not turned into mourning even one day in our life, நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். we just deceive ourselves. நம்மை நாமே ஏமாற்றிக் We கொண்டிருக்கிறோம். just fool ourselves. இந்த நாளிலே தேவன் என்னோடு பேசினதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். I just warned you through the word which the Lord himself has spoken to me. இரண்டாவதாக, Secondly, இன்னொரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to share this thing also. லாசரு மரித்த பொழுது, When Lazarus died, யோவான் 11வது அதிகாரம், John chapter 11, யோவான் 11வது அதிகாரம் John chapter 11, 39வது வசனம், verse 39. உங்களுக்கு தெரியும், அவன் வியாதிப்பட்டு அவன் மரித்து விட்டான். We know that Lazarus was sick and he finally died. அவனை அடக்கம் செய்து விட்டார்கள். He was buried. இப்பொழுது தேவன் ஆண்டவராய் இயேசு அங்கே வந்திருக்கிறார். Now the Lord Jesus had come there. அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். And he asked them, where have you laid him? அவரை அந்த கல்லறையை அவர் காட்டுகிறார்கள். They show him the tomb where they placed him. இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் 35வது வசனத்திலே பார்க்கிறோம். We read Jesus wept in verse 35. 39வது வசனத்திலே இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். In verse 39 Jesus said, remove the stone. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. Martha, the sister of the deceased, said to him, Lord, by this time it would be there will be a stench, for he has been dead for 4 days. லாசருடைய வாழ்க்கையை நன்றாய் அறிந்த அவருடைய உடன் பிறந்த சகோதரி, the sister, the blood sister who knew very well about the life of Lazarus, இப்பொழுது சொல்கிறார், அவன் நாருமே 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்கிறார். now she says there will be a stench, for he has been dead for 4 days. ஒருவேளை இயற்கையாக நாம் அதை பார்க்காமல் நான் இப்படி பார்க்க விரும்புகிறேன். I don't want to see this in a natural way. I want to see it a little நம்மை differently. சுற்றி இருக்கிறவர்கள், The people who are around us, நம்முடைய உடன் பிறந்தோர், our relatives, our குடும்பத்தார், siblings, our family members, அத்தனை பேரும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் மரித்து விட்டான் நாரும் என்று சொல்லுகின்ற நிலையிலே, maybe we are in a place where all of those people who are close to us say he has been dead. இனிமேல் It will be a stench. இதற்கு வழியே இல்லை, கைவிடப்பட்ட நிலை. It's a forsaken state. There's no hope, no more hope for him. அந்த நிலையில இயேசு வந்து அவனை வெளியே வா என்று சொல்கிறார். And in that condition the Lord comes and says, Lazarus, come forth, come out. அவன் உயிர் தெழுந்து வெளியே வருகிறான். And he was revived and he comes alive. அவனுடைய மரணம், அவனுடைய அழிவு, அவனுடைய நாற்றம் அத்தனையும் அறிந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவன் உயிரோடு அவன் எழும்பி வருகிறான். Lazarus came back to life in the midst of those people who knew about his death, his stench, his everything. ஏன் தெரியுமா? Do you know why? இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்து விட்டார். Because the Lord Jesus had come into his life. அவன் அருகிலே வந்து விட்டார். He had come very near to him. அத்தனை பேர் முன்பாக அது தெரிகிறது. It is revealed before all the people. அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், if you claim that Jesus has come into your life, சரியான சத்தியத்தை போதிக்கின்ற சபைக்கு நாங்கள் குடும்பமாய் வந்துவிட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், if you say that you have come as a family to the church where the word of God is rightly preached, சபையில் உள்ளவர்களை நீங்கள் ஏமாற்றலாம். you may fool the people in the church. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற, உங்களை அறிந்திருக்கிற அத்தனை பேரும் இது நாற்றமெடுத்த வாழ்க்கை என்று தெரியும். But the people who are close to you, who are around you, know you very well that it's a life of stench. உங்களுடைய வாழ்க்கை இந்த சீரழிவு உங்களை அறிந்தவர்களுக்கு தெரியும். People who know about you will know that your life is a
one that gives out stench. நாற்றமெடுத்த வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு தெரியும். Other people will know that your life is a life that gives out stench. அவர்கள் மத்தியிலே இயேசு உங்களுடைய வாழ்க்கை வந்ததினாலே நீங்கள் உயிரோடு வந்து எழுந்திருக்கிறீர்களா? In their midst, have you come back to life because the Lord Jesus has come into your life? அதை உங்களுடைய சகோதரியாக மார்த்தாள் மரியாள் சாட்சி சொல்வார்களா? Would Martha and Mary, your relatives, close relatives, be able to testify to that? உங்களை அறிந்தவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? Would those who know you would be able to testify about that? அப்படி நடக்கவில்லை என்றால், if that has not happened, நான் இன்னும் இயேசுவை சந்திக்கவில்லை, I have not met the Lord Jesus இல்லை என்றால் இயேசு என்னை இன்னும் சந்திக்கவில்லை சகோதர சகோதரிகளே, or Jesus has not yet met with me, brothers and sisters. நல்ல குடும்பத்திலே நான் இருக்கிறேன், I am in a family, சபையிலே இருக்கிறேன், I am in the church, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் இன்னும் சந்திக்கவில்லை, but I have not yet met the Lord Jesus in my life. ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், but those of us who are his children, அவர்கள் அவரை அறிந்திருப்பார்கள், they will know him, அவர்களை அவர் அறிந்திருப்பார், and he will know them. அதுதான் நாம் அடைய வேண்டிய ஒரு வாழ்க்கை. That is the life that we have to attain. தேவன் அப்பேற்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. May God give grace to இந்த எச்சரிப்பை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சீரியஸாக நம்ம எடுத்துக்கொள்வோம். May we take all these words of warning so seriously now. Amen. Thank you. Thank you.